நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 25/11/2024 இன்றைக்கு விண்வீன் திங்கட்கிழமையில் இன்றைக்கு விண்வீனில் ட்ரான் நம்பர் 797. இந்த 797 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் இப்படியே பாருங்கள் நண்பர்களே. அடுத்தடுத்து அடித்த ரிசல்ட்டில் அடுத்தடுத்து வர நம்பரை பார்க்குறோம். இதில் இந்த கணக்குக்கு 593 இங்கே இருக்குது பாருங்கள். 2 நாள் விட்டு அடுத்தது பார்க்குறோம். ஓகேங்களா? அந்த கணக்கில் 593 782 அப்படிங்கிற கணக்கில் இந்த அமைப்பில் தான் வருது. ஆனால் இங்கே பாருங்கள் 3 2 வருஷலாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நமக்கு இதில் சி போர்டுக்கு 1 கொடுக்குறோம். அதே போல் அடுத்தது பாருங்கள், அதே போல் வருஷலாக தான் இருக்குது. 9 8 அடுத்தது 7. அடுத்தது ஏ போர்டு பார்க்கும்போது 5 7 அப்படின்னு வந்திருக்கு. 5 7 அப்படிங்கும்போது நமக்கு இதுக்கு ஒரு பவர் 0 வரும். ஓகேங்களா? இதில் 0 இருக்குது. 071 அப்படிங்கிற இந்த ஒரு நம்பர் இருக்குது. அதில் இந்த கணக்கையும் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமைக்கு வந்த கணக்கு. இது நான் இதை கொடுக்குறேன். 1க்கு அதே 1 இங்கே வந்திருக்கு பாருங்கள். சி போர்டுக்கு உள்ளது அப்படியே வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்ததோ அது அப்படியே திங்கட்கிழமைக்கு வந்திருக்கு. அதே அமைப்பில் இதை பாருங்கள். 9 9 இந்த அமைப்புக்கு 9 9 அதே வந்துருச்சு. அடுத்தது 3வது நாள் இதை எடுப்பான் அப்படிங்கிற கணக்கில் இந்த 7 வரலாம். 7க்கு 7 வரணும். அப்படி பார்த்தோம்னா இதை 071 அப்படிங்கிறத 017 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? 017 அது பெட்டியும் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இருக்கிற கணக்கு அப்படியே வராது, பிறண்டு வரும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அமைப்பு அதே போல் கொடுக்குறேன். அதே போல் இந்த 71ங்கிறதும் 871 அப்படின்னு வந்திருக்கு நம்பர்களே. இதில் திங்கட்கிழமைக்கு போன வாரத்துக்கும் முதல் வாரம் இதில் 71 வந்திருக்கு. அந்த 71 வந்திருந்தால் இந்த 17 அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 71 அப்படியே வரவும் இந்த கணக்கில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பிறண்டு வந்தாலும் 17 அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒரு நம்பரை பிசிக்கு மட்டும் உள்ளதை பற்றி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அமைப்புக்கு இந்த அமைப்பு வந்தால் மட்டும். அடுத்தது இதே அமைப்பில் இன்னொரு நம்பர் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இது அதே அமைப்புக்கு தான் இதுவும். இந்த ஒரு விஷயத்தை இதை விட்டுட்டு அடுத்தது ஓகேங்களா? இதில் 469 அப்படிங்கிற நம்பரும், அடுத்தது இதை விட்டுட்டு இந்த நம்பர் பார்த்துக்குங்க 165 அப்படிங்கிற நம்பர்லேயும் இந்த நம்பரில் தான் நமக்கு இதில் எடுக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாள் விட்டு அடுத்த நாள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதில் 9 5 இதுக்கு பார்க்கும்போது நமக்கு 0 தான் வரும். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு அப்படியே பார்க்கும்போது இதில் சி போர்டுக்கு 3 வரலாம். பவர்னு பார்க்கும்போது 0 வரும். ஓகேங்களா? இதில் பவர்னு பார்த்தோம்னா 0 வரும் அல்லது 3 வரும். இதில் ஏ போர்டுக்கு பாருங்கள் 1 இதில் 4 இருக்குது. இதுக்கு 0 வரும் பவருக்கு. ஏ போர்டுக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா சி போர்டுக்கு நமக்கு கணக்கில் இது வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சி போர்டுக்கு 0 வரவே இல்லை. ஓகேங்களா? அதுவும் கிட்டத்தட்ட 60 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. இதை ஜோடியாக உள்ள நம்பரை பாருங்கள். 69 65 அப்படின்னு இருக்குது. இதில் மீண்டும் அந்த 6ங்கிறது பி போர்டுக்கு வரலாம். அப்படி வந்ததுன்னா 063 அந்த 063 அப்படிங்கிறது வரலாம். ஓகேங்களா? அடுத்தது இதே அமைப்புக்கு டபுள்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்துக்குங்க. இதில் ஏபிக்கு உள்ளதை மட்டும் பாருங்கள். 46 இது பார்த்தோம்னா 56 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? பிறண்டு இருக்குது. இருந்தாலும் அமைப்புக்கு 46 56 அப்படிங்கிற மாதிரி 65 இருக்குது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 46 56 அப்படிங்கிற 66 அப்படின்னு ஒரு நம்பர் வரணும். டபுள்ஸ் இருக்குது. அதே போல் 0ங்கிறதையும் இதுக்கு அப்படியே கொடுக்குறேன். 066 அப்படின்னு 63 66 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இதிலையும் நான் சி போர்டுக்கு 0 கொடுக்கல. இந்த நம்பரில் சி போர்டுக்கு இன்றைக்கு வரும் 0 அப்படின்னு ஒரு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் இதை சி போர்டுக்கு எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே.
அப்படி பார்த்தா டபுள்ஸுக்கு வந்தாலுக்கா இதை ஒரு பாக்ஸ் போட்டோம்னா 660 அப்படின்னு போடலாம். அது 3 நம்பர் தான் வரும். ஓகேங்களா? இந்த நம்பரை போட்டோம்னா 3 நம்பர் தான் வரும். 063 போட்டோம்னா அது 0 வந்தால் மட்டும் 2 நம்பர்லேயே முடிச்சுக்கிங்க. 360 60 630 அப்படிங்கிற மாதிரி 2 நம்பர்லேயே முடிச்சுக்கிங்க. ஓகேங்களா? நம்பரும் கம்மியாக இருக்கணும், நமக்கு வெற்றியும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்மியாக போட்டு எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. டோட்டலாகவே இதில் பாக்ஸ் போட்டோம்னா இந்த நம்பரில் 066 3 நம்பர் தான் வரும் பாக்ஸ் போட்டால். ஓகேங்களா? அதே போல் பி போர்டுக்கு நம்ம மீண்டும் 6 வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் 6 6 அப்படிங்கும்போது டபுள் 6க்கு ஒரு 0 வரலாம். அப்படிங்கும்போது பி போர்டுக்கும் 0 வர வாய்ப்பு இருக்குது. அதில் 0306 அப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? 2 நம்பரை கொடுத்து உங்களுக்கு அமைப்புக்கு எப்படி இருக்குமோ அப்படி தகுந்த மாதிரி எடுத்து வச்சு பரட்டி வைங்க. அதே போல் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு 6ங்கிறத அப்படியே கொடுத்துருக்கேன். இன்றைக்கு 6ங்கிறத 9ஆகவும் பெறட்டலாம். ஆனால் இன்றைக்கு பிறண்டு வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு 6ஆகவே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏன்னாக்கா இந்த டோட்டலாக பாருங்கள், விண்மீன் கணக்கில் 619 வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் இந்த 3 வாரத்துக்குள்ளே 6 வந்திருக்கு. அடுத்தது அந்த 6ங்கிறது அப்படியே தான் வரலாம், 9ஆக பரண்டு வர வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக தான் இதை நான் அப்படியே கொடுத்துருக்கேன். 66 63 அப்படின்னு. ஓகேங்களா? டோட்டலாக இன்றைய கணக்கில் பார்க்கும்போது நம்ம 071 017 அது அப்படியே இருக்கலாம். பாக்ஸ் போகிற மாதிரி இருந்தால் இந்த 2 நம்பரில் எது வேணாலும் எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள் நம்பரில். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம இந்த வார கணக்கில்னு ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கையும் பார்த்துருவோம். கணக்கில் பார்க்கும்போது இதை பார்த்துக்குங்க. 132 871 அப்படிங்கிற 2 கணக்கிலையும் எடுத்துருவோம். இதில் பார்க்கும்போது 0 இருக்குது. இந்த கணக்கில் பார்க்கும்போது இந்த அமைப்புங்கிறது இதுக்கு 0 வரலாம். 2 1 வந்திருக்கு வர்சலாக. அடுத்தது வரும்போது இதில் சி போர்டுக்கு 0 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விண்மீன் கணக்கில் வருதுங்கிறதுனால இதில் 0 கொடுக்குறோம் நம்பர்களே. ஓகேங்களா? நம்ம அடுத்தடுத்த கணக்கு எடுக்கும்போது அது பரண்டு வரத்துக்கு டவுட் இருக்குது. ஆனால் இந்த கணக்கில் அப்படிங்கும்போது அவங்க கணக்கில் வரலாம். விண்மீன் கணக்கில் அந்த கணக்குக்கு இதில் 0 கொடுக்குறேன். அடுத்தது இது ஏ போர்டுக்கு பாருங்கள், 1 8 இதுக்கு ஒரு 4 இருக்குது. 4 நம்ம ஏ போர்டுக்கு வைக்கிறோம், 0வை சி போர்டுக்கு வைக்கிறோம். ஓகேங்களா? 4 அப்படிங்கும்போது இதில் இருக்குது. அதே போல் இந்த 1 அடுத்தது 1ங்கிறது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ போர்டுக்கு அடுத்தது சி போர்டுக்கு 1 வந்துடுச்சு. அடுத்தது இந்த 1 மீண்டும் வந்தால் பி போர்டுக்கு வரணும். அந்த அமைப்பில் 410 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இதில் 410 இருக்குது. இந்த வர்சலா ஊரில் கணக்கில் இந்த 3 இருக்குது பாருங்கள், பி போர்டுக்குள்ள 3. அந்த 3ங்கிறது மீண்டும் இதில் பி போர்டுக்கு 3 வரலாம். ஓகேங்களா? இந்த 3 ஏன் வருது அப்படிங்கும்போது இந்த கணக்குக்கும் நம்ம இந்த 9க்கு ஒரு 3 வரலாம். அது டைரெக்டாக 3 1 63 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த 3 பிறண்டு பி போர்டுக்கு வந்தால் 430 அப்படின்னு வைக்கலாம். அந்த அமைப்பில் 3ங்கிறது இதில் கொடுக்குறேன். அதில் 430. டோட்டலாக இதுலேயும் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம நம்பர்னு கொடுக்கும்போது டோட்டலாக இது வரைக்கும் 6 நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் வார கணக்கில்னு விண்மீன் கணக்கில் மட்டும்தான் 10 30 அப்படின்னு சி போர்டுக்கு 0 வச்சு கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. உங்களுடைய கணக்கில் எப்படி வருதோ இதை அப்படியே வச்சுக்கலாம், இந்த கணக்கை கொடுத்தது மட்டும். ஓகேங்களா? மற்றது நம்ம முன்னாடி கொடுத்ததில் 063 66ங்கிறத மட்டும் உங்களுக்கு பிறண்டு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கணக்கில் எப்படி வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு பற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். நேற்றைக்கு வீடியோ போட முடியல, அதனால் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களோட கணக்குலையும் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.